Hi friends, welcome to Mauni Cine Updates. சிறகடிக்க ஆசை சீரியலில் வாவ் த பிக் ட்ரூத் ஒன்று ரிவீல் ஆகிருக்கு. ஸோ ப்ரோமோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விஜயாக்கு ரோஹிணி அவங்க கடன் நேமை மாற்றின விஷயம் தெரிஞ்சிருச்சு. ரோஹிணியை தனியாக ரூமில் போயிட்டு கூப்பிட்டு வச்சுட்டு நான் கொடுத்த காசை தானே ஆரம்பித்தேன், அப்படிங்கிறப்ப என்ன கேட்காம எப்படி மாற்றினேன், இதுக்கு மேலே என்னை கேட்காம ஏதாவது பண்ணினேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, வச்சு செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரோஹிணி இதுக்கே இப்படி பண்ணுறாங்களே, எல்லா உண்மையும் தெரிஞ்சால் அவ்வளோதானே நான் காலி அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கனவா நிஜமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஸோ இவ்வளோ சீக்கிரத்தில் ரோஹிணியோட ட்ரூத் ரிவீல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருக்கு. இன்னொரு இந்த பக்கம் அதாவது நம்ம மீனா போட்டிருந்த காஸ்டியூமை பார்க்கும்போது நிஜமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் வருது. ஏன்னா நம்ம மீனா இந்த காஸ்டியூமில் தான் போய் கார்லாம் பார்ப்பாங்க, அதே காஸ்டியூமில் தான் வீட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜயா போயிட்டு உள்ள ரோஹிணியை கேட்குறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இது கனவு கிடையாது, நிஜமா இருக்கிறதுக்கு நிறைய மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், மேக்ஸிமம் நாளைக்கு எபிசோடில் தெரிஞ்சிடும். ஸோ மாட்டினா செம்ம ஹாப்பிங்க. பட் இந்த விஷயம் மட்டும் தான் மாட்டும், அதையும் எப்படியாவது அவங்க சொல்லி சமாளிச்சிடுவாங்க. இந்த மாதிரி கடன் பிரச்சனை ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவாங்களா இருக்கும், பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஸோ நேற்றுக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மைண்டை யூஸ் பண்ணி ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்ககிட்டயும் ஒரு டிரைவர்ஸ் குரூப் இருக்குது வாட்ஸ்அப்பில், அதில் ஷேர் பண்ணி அது மூலியமாக அந்த வண்டியை சேஸ் பண்ணி அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. பட் இந்த இடத்துல சிட்டி மாட்டலை, அவன் தப்பிச்சு போயிடுறாங்க. இதில் எதிர்கட்சிங்க தான் மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ ரொம்ப மாசான ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாட்டியும் லைட்டாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுக்கும்போது அந்த அக்காங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீ நம்ம வீட்டு பொண்ணுப்பா, உனக்கு நான் காசுக்காக எதிர்பார்த்துலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி நான் ஆக்சுவலாக வில்லேஜில் வளர்ந்த பொண்ணு தான் அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் யாருமே அவங்க எதுவுமே எதிர்பார்த்து பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க, நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ எபிசோட் பார்க்கும்போதே ஒரு கல்யாண வீட்டில் எல்லாரும் எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களோ அப்படி தான் இருந்துச்சு. நானே சொல்லியிருப்பேன். அது மாதிரி தான் அவங்க யாருமே காசும் வாங்கலை. இந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் மண்டே எபிசோடில் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் காரு. ஸோ அதுக்கு 20,000 குறையுது. அதுக்காக தான் சீதா மூலயமா தண்டாயுதம் பண்ணிட்டு நினைக்கிறேன் அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அவருமே பார்க்கறாரு. அந்த இடத்துல விஜயா தான் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, 80,000 தான் சொல்லியிருக்காங்க, நம்ம மீனா கிட்ட 50,000 இருக்கு, 10,000 அவங்க சேர்த்து வச்சிருக்க காசு, ரிமைனிங் 20,000 தான் தேவைப்படுது. ஸோ அந்த 20,000 அவங்க கடன்காரன் கிட்ட கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸும் உதவி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ அவங்க உதவி பண்ணால் இந்த நம்ம கடனே வாங்க தேவையில்லை அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.